வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது பன்னீர் நம்ம செய்ய போகிறோம். நான் 1 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது பான்லே பால். இது அதை நம்ம இதில் ஊற்றி காய்ச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் 1 லிட்ரு பால் எடுத்து வச்சுட்டோம் நம்ம. இது பன்னீர் செய்கிறதுக்காக. இப்போது இதை பாலை காய்ச்சிடலாம். ஒரு மூடி லெமன் ஊற்றினா போதும். பாலை காய்ச்சிட்டு நம்ம லெமன் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பன்னீர் செய்கிறதுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப காய்ச்ச வேணாம், இதுமாரி பொங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம லெமனு 2 மூடி நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி அதில் ஊற்றிடலாம். இப்போது இதை இது மாதிரி திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் பால். இப்போது இதை நல்லா வடிகட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பன்னீர் செய்கிறதுக்கு பால் எப்படி திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மேலே பன்னீருக்கானதை நம்ம துணியில் எடுத்து வச்சு சேமித்து வச்சுக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் எப்படி இப்போது சூடாக இருக்குது. பச்சை தண்ணியில் நம்ம நினச்சி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ பன்னீருக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஒரு 24 மணி நேரம் இல்லை ஒரு 12 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியால் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு அமுக்கிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் இதை மூடி வச்சிடலாம். பன்னீர் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நேற்று நம்ம செஞ்சோம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது 2 பாக்கெட் பால், 1/2 லிட்ரு, 1 லிட்ரு பாக்கெட் 1 லிட்ரு நான் ஊற்றின பால். பன்னீர் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அழகாக கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. சூப்பரான பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுக்கு நானும் செஞ்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.